பேசும்போது இருமல் இருந்துகிட்டே இருக்கும், நடக்கும்போது இருமல் இருக்கும், நைட் தூங்கும்போது இருமல் இருக்கும், அண்ட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் வெரி இரிட்டேட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் குக் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் 165 டிகிரி ஃபேரன்ஹீட் மேலே குக் பண்ணால் இட் கேன் பி ஈஸிலி டிஸ்ட்ராய்ட். மூச்சு திணறல் வரைக்கும் வந்து ஆக்சிஜன் லெவல்லாம் குறைஞ்சி சில பேர் ஐசியூ போகிற அளவுக்குலாம் பார்த்துருக்கேன். காலரா வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். சிவியர் லூஸ் ஸ்டூல்ஸ் வரும், இந்த ரைஸ் வாட்டர் ஸ்டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாளைக்கு ஒரு 20-30 தடவை லூஸ் மோஷன் ஆகிட்டே இருக்கும். சிவியராக இரும்பல் சளி இருக்கும், தொண்டை வலி, அசதி, ஜுரம், அண்ட் கீப்ஸ் ப்ரோக்ரஸிங். வயிறு வலி, வாமிட்டிங், அப்புறம் வந்து கான்ஸ்டிபேஷன், சில பேருக்கு லூஸ் மோஷன், இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஹெல்த் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். வருஷம் இந்த நவம்பர் டிசம்பர் மந்த் வந்துட்டாலே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும். அடடா, என்ன மாதிரி மழை பெய்ய போகுது, என்ன புயல் வரப்போகுதுன்னு தெரியலையே, நம்ம வீட்டில் என்ன மாதிரியான சேதங்கள்லாம் ஏற்படும், அதுக்குன்னு தனியாக ஒரு அமௌண்ட் ஒதுக்கணுமே அப்படின்ற பயம் ஒரு பக்கம் இருக்கும். இது கூடவே சார்ந்து உடல்நல பிரச்சனைகளும் அதிகமாக வர ஆரம்பிக்கும். நிறைய ஃபீவர், சம்மந்தமே இல்லாமல் வருஷம் முழுக்க நான் நல்லா தானே இருந்தேன், மந்த் எண்டு, இந்த இயர் எண்டில் மட்டும் அதுவும் ஏன் இப்படி எனக்கு பிரச்சனைகள் வருதுன்னு நிறைய யோசனைகளில் நம்ம இருப்போம். அந்த டவுட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுற மாதிரி, அதிகமாக நம்ம செலவு பண்ணாத மாதிரி, மெடிக்கல் இஷ்யூஸ் எதுவும் வராமல் இருக்க என்ன மாதிரியான ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸ் இருக்கணும், அதே மாதிரி என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக டாக்டர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவரோட பேசலாம். வணக்கம் சார். ஹலோ மேடம். சொன்ன மாதிரி இந்த இயர் எண்டுனாலே நிறைய ஃபீவர் வருது. முக்கியமாக மழைக்காலம்ல அதிகமாக ஃபீவரும் ஹெல்த் இஷ்யூஸும் வரதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சார்? இந்த பொதுவாக இந்த ரெய்னி சீசன்ஸில் வந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷனில் இந்த இன்ஃப்ளூயன்ஸா குரூப் ஆஃப் வைரஸ் மூலிமா வரக்கூடிய நுரையீரல் சம்பந்தமான இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமன். ஓகேங்களா? நான் இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் நம்ம 2 வகையாக பிரிக்கலாம், இன்ஃப்ளூயன்ஸா ஏ அண்ட் இன்ஃப்ளூயன்ஸா பி. இந்த இன்ஃப்ளூயன்ஸா ஏல H1N1 H3N2 2 வைரஸ் இருக்குது. இந்த இன்ஃப்ளூயன்ஸா தவிர்த்து ஆர்எஸ்வி வைரஸ், அடினோ வைரஸ் அண்ட் கோவிட் வைரஸ் சில வைரஸ் இருக்குது. ஸோ பொதுவாக இந்த ரெய்னி சீசனில் இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் தான் ரொம்ப சிவியராக இருக்கும். இந்த எல்லா வைரல் இன்ஃபெக்ஷனும் ஒரே மாதிரி அறிகுறிகள் தான் இருக்கும். சிவியராக இரும்பல் சளி இருக்கும், தொண்டை வலி, அசதி, ஜுரம், அண்ட் கீப்ஸ் ப்ரோக்ரஸிங். ஆனால் ஒரு வைரஸ்க்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்கும். அண்ட் இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டிவிஜுவல் பர்சன். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்களுக்கு வயதானவங்களுக்கு டயபிட்டிஸ் மெலிட்டஸ் இருக்குது, ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, கிட்னி இஷ்யூ இருக்குன்னா நார்மல் பேஷண்ட்ஸ் கம்பேர் பண்ணுறது இவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் சிவியராக இருக்கும். அதே மாதிரி இந்த குரூப் ஆஃப் வைரஸில் இந்த H3N2 சொல்லக்கூடிய வைரஸ் வந்து இன்ஃபெக்ஷன் ரொம்ப சிவியராக இருக்கும். இப்போ நான் பார்க்குற கிளினிக்கல் ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 நாள்லேயே இருமல் சளி ஆரம்பித்து மூச்சு திணறல் வரைக்கும் வந்து ஆக்சிஜன் லெவல்லாம் குறைஞ்சி சில பேருக்கு ஐசியூ போகிற அளவுக்குலாம் பார்த்துருக்கேன். ஓகே, நோ இந்த இன்ஃப்ளூயன்ஸா குரூப் ஆஃப் வைரஸ் இன்ஃபெக்ஷன் எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேசிக் பிளட் டெஸ்ட், அப்புறம் இந்த RT-PCR சொல்லிட்டு இந்த த்ரோட் ஸ்வாப் டெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்ரே சிடிலாம் நம்ம பண்ணலாம். வித்தின் 24 hours வில் ஹேவ் அ டயக்னோசிஸ். அந்த குட் நியூஸ் இஸ், இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கான மருந்து இருக்குது, ஆன்டிவைரல் மருந்து, ஆசல்டமெவிர்னு சொல்லுவோம். இந்த மருந்து வந்து நம்ம ஒரு வித்தின் 48 hours ஆரம்பிச்சுட்டா இந்த இன்ஃபெக்ஷன், இந்த வைரல் லோட் குறைஞ்சு இந்த சிம்டம்ஸும் குறைஞ்சி இன்ஃபெக்ஷன் ரிகவரியும் உங்களுக்கு சீக்கிரமாக இருக்கும். பட் த ப்ராப்ளம் இஸ், அதே ஒரு இன்ஃபெக்ஷன் ஆரம்பிக்குது, ஒரு 4-5 நாள் அப்புறம் வரோம்னு பார்த்தீங்கன்னா இதே இன்ஃபெக்ஷன் ஒரு சளி கட்டியாக ஃபார்ம் பண்ணிடும். அது வந்து நம்ம நிமோனியான்னு சொல்லுவோம். அந்த டைமில் ரிகவரி ரேட்டும் உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும், ப்ளஸ் இருமலும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஒரு பர்சன், நீங்கள் ரொம்ப பேசணும், உங்கள் ப்ரொஃபஷனல் யூ ஹேவ் டு டாக் அ லாட்னா பேசும்போது இருமல் இருந்துகிட்டே இருக்கும், நடக்கும்போது இருமல் இருக்கும், நைட் தூங்கும்போது இருமல் இருக்கும், அண்ட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் வெரி இரிட்டேட்டிங். ஆல்ரைட். அண்ட் regarding the prevention of influenza illness அப்படின்னு பார்த்தீங்கன்னா, vaccinations are very much available. இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் பற்றி சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குது. இது வந்து இட் சேஞ்சஸ் இஸ் காஸ்டியூம் எவ்ரி இயர். அப்படின்னா இட் சம்திங் கால் ஆன்டிஜெனிக் ட்ரிஃப்ட். இட் மியூட்டேட்ஸ் எவ்ரி இயர். ஸோ எவ்ரி இயர் வரக்கூடிய ஸ்ட்ரெயின் மாறிண்டே இருக்கும். டிஃபர் ஆகும். ஸோ அதனால தான் வேக்சின்ஸ் வந்து எவ்ரி இயர் போடணும். இப்போ இந்த வருஷம் வர வேக்சின் இந்த இயர்லேயே வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஃப்ளூவேக் டெட்ரா 2024 வருது. ஓகே, ஸோ எவ்ரி இயர் நம்ம வேக்சின் போடும்போது நம்ம பாடியில் இந்த இம்யூனிட்டி லெவல் பூஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அதோட சிவியாரிட்டி கம்மியாக இருக்கும், ப்ளஸ் ரிகவரி உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் இஃப் யூஆர் அ பர்சன் வித் ஹெல்த் இஷ்யூஸ், ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பிபி, சுகர், ஆஸ்தமா எஸ்பெஷலி இருக்கிறவங்களுக்கு, ஒரு கேதரிங்கில் போகிறீங்களோ, ஒரு மாலுக்கோ ஒரு கேதரிங் போகும்போது மேக் ஷூர் யூ வேர் அ மாஸ்க். அட்லீஸ்ட் கேரி அ மாஸ்க். பக்கத்தில் யாராச்சும் இரும்புறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் யூ ஜஸ்ட் வேர் அ மாஸ்க் அண்ட் மெயின்டைன் டிஸ்டன்ஸ், சோஷியல் டிஸ்டன்ஸ். திஸ் வில் ஹெல்ப் இன் ப்ரிவென்டிங். ஸோ மெயினாக வந்து இன்ஃப்ளூயன்ஸா நிறைய பரவின்னு இருக்குது. இந்த இன்ஃப்ளூயன்ஸா பி வைரஸ் வந்து கொஞ்சம் மைல்டு ஃபார்ம் ஆஃப் இன்ஃபெக்ஷன், சீக்கிரமாக ரிகவரி ஆயிரும். இதை தவிர்த்து ஆர்எஸ்வி வைரஸ், அடினோ வைரஸ், ஈவன் COVID-19 வைரஸ் சில கேஸ் பார்க்குறோம், எஸ்பெஷலி இன் பீப்புள் ஹூ ஹேவ் அதர் டிசீஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹார்ட் பேஷண்ட்டோ, ஒரு கிட்னி இஷ்யூ, ஆஸ்மா இருக்கிற பேஷண்ட் இந்த கோவிடும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாஸ்க், வேக்சின் எல்லாமே நாங்கள் கோவிட் டைமில் மட்டும்தான் பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடியும் பார்த்ததில்ல. அதுக்கப்புறமாவும் இப்போ யாருமே அதை பெருசாக ஃபாலோ பண்ணுறதே இல்லை. வேக்சின் எடுத்துக்கிட்டோன்னா அது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ரேட்டு எந்த மாதிரி இருக்கும்? நம்ம டாக்டர்ஸ் கிட்ட என்ன சொல்லி கேட்கணும்? ஸோ கண்டிப்பாக இந்த வேக்சின்ஸ் வந்து அவைலபிள் இன் ஆல் ப்ரைவேட் ஃபெசிலிட்டிஸ் ஆஸ் வெல் அஸ் இன் கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஃப்ளூ வேக்சின் சொன்னாலும் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. ஓகே, எப்படின்னா ஒரு 0.5 ml டோஸ் டெல்டாய்ட் மசிலில் போடுறது. ஓகே, இந்த ஃப்ளூ வேக்சினில் மோஸ்ட்லி சைட் எஃபெக்ட்ஸில் ரொம்ப கம்மி பிகாஸ் இட் ஹஸ் கான் த்ரூ வேரியஸ் ஸ்டேஜஸ் அண்ட் தென் காட் ஃபைனல் அப்ரூவல். ஸோ இது வந்து ஒரு சயின்டிஃபிக்லி ப்ரூவன் வேக்சின் விச் ஹெல்ப்ஸ் இன் ப்ரிவென்டிங் as well as கர்பிங் த சிவியாரிட்டி ஆஃப் அன் இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த வேக்சின் காமன்லி அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த வேக்சின் பற்றி விழிப்புணர்வு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே சார். இதோட காஸ்ட் எப்படி இருக்கும்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஃப்ரீயாக கிடைக்குது அந்த வேக்சின்? காஸ்ட் வந்து இட் வில் டிபெண்ட்ஸ் அகெயின். இட் வில் காஸ்ட் அரௌண்ட் 1,500 பட் அகெயின் இட் டிபெண்ட்ஸ் உங்களுக்கு. ஓகே சார். இப்போ இந்த டிசீஸ்லாம் ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா, இன்னொரு பக்கம் வாட்டர்போர்ன் டிசீஸ்னு சொல்லிட்டு நம்ம வீடில் எவ்வளோ தான் க்ளீனாக இருக்க முயற்சி பண்ணாலுமே க்ளீன்னாலே நம்ம மாப் போட்டு துடைக்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். அங்கங்கே நமக்கு தெரியாமலே தண்ணி எல்லாம் தேங்கி நின்றது, இல்லை வெளியே போய் நம்ம சாப்பிட்றோம்னாலும் அந்த தண்ணி எல்லாமே ரொம்ப சுத்தம் இல்லாததாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு க்ளீனான வாட்டர் நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா வாட்டர்போர்ன் டிசீஸாக என்ன மாதிரியான நோய்கள்லாம் வரும்? நான் இந்த வாட்டர்போர்ன் டிசீஸ்னு எடுத்துட்டாலே 4 டிசீஸ் தான் காமனாக பார்க்குறோம். ஒன்று வந்து இந்த டைஃபாய்ட் ஃபீவர், இந்த சால்மனெல்லா டைஃபாய் மூலியமாக வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன். ரெண்டாவது காலரா. மூணாவது ஹெப்படைட்டிஸ் ஏன்னு இன்ஃபெக்ஷன். அதனால அது டீசென்ட்ரி வைரஸ், டீசென்ட்ரி பிகாஸ் ஆஃப் ஷிஜலோசிஸ் அண்ட் ஜியாடிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த 4 ரொம்ப காமன் வந்து இந்த டைஃபாய்ட் தான், காஸ் பை சால்மனெல்லா டைஃபாய். இது எதனால் வருது? கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர். ஓகே, நான் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து பொதுவாக இட் அஃபெக்ட்ஸ் தி ஸ்டமக், கட். ஒரு ஹை ஃபீவர் தவிர்த்து இது வந்து மெயினாக அப்டாமினல் கம்ப்ளைண்ட்ஸ் வரும். இந்த டைஃபாய்டில் ஃபீவர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் லேடர் டைப் ஆஃப் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஃபஸ்ட்டு டே ஃபீவர் இருக்கும், 2வது நாள் அதிகமாகும், 3வது நாள் இன்னும் அதிகமாகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதை தவிர்த்து வயிறு வலி, வாமிட்டிங், அப்புறம் வந்து கான்ஸ்டிபேஷன், சில பேருக்கு லூஸ் மோஷன், இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஓகே, நான் இந்த டைஃபாய்டு வைரஸ் வந்து இந்த டைஃபாய்டு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொக்ரெசிவ் டிசீஸ். இந்த ஃபஸ்ட்டு 1 வீக்கே நம்ம கரெக்டாக டயக்னோஸ் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா ரிகவரி உங்களுக்கு சீக்கிரமாக இருக்கும். அதே ஒரு 2nd வீக் இல்லை 3rd வீக் போயிடுச்சுன்னா டைஃபாய்டுனால காம்ப்ளிகேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, அண்ட் ஹவு டு யூ டயக்னோஸ் திஸ் டைஃபாய்ட்? சிம்பிள், ஒரு பேசிக் பிளட் டெஸ்ட், அப்புறம் டைஃபாய்டாய்டு ஆன்ஜியோகிராம், அண்ட் தென் ஒரு பிளட் கல்ச்சர்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அது பண்ணால் யூ கேன் ஈஸிலி டயக்னோஸ். பட் சம்டைம் வந்து கிளினிக்கல் டயக்னோசிஸ் தான் ரொம்ப முக்கியம். கிளினிக்கலாக டாக்டர் பார்த்து கண்டுபிடிக்கிறது கிளினிக்கல் டயக்னோஸ். இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது. கரெக்டான ஆன்டிபயோட்டிக் டோஸ் ஒரு 7 நாளைக்கு போட்டால் இந்த இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக சரியாயிடும். த ப்ராப்ளம் இஸ் இந்த ஆன்டிபயோட்டிக் டோஸ் கரெக்டான டோஸில் போடலை, இல்லை கரெக்டான டியூரேஷன் போடலைன்னா அந்த பாக்டீரியா உள்ளேயே தங்கி இட் வில் காஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 2வது 3வது வாரம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரையும் வரும். சில பேர் என்னோட கிளினிக்கல் ப்ராக்டிஸ் நிறைய பேர் பார்த்துருக்கேன். 2வது 3வது வாரம் வருவாங்க, அப்டாமினல் காம்ப்ளிகேஷன், தட் இஸ் அப்டாமினல் பெர்ஃபரேஷன் சொல்லுவோம், வயிற்றில் ஓட்ட வரைக்கும் போட்டுரும். அந்த மாதிரி வந்து ஆப்ரேஷன் பண்ணுற அளவு காம்ப்ளிகேஷன்ஸும் பார்த்துருக்கேன். ஸோ சாதாரணமாக தெரியும் உங்களுக்கு, பட் த இன்ஃபெக்ஷன் கேன் பி வெரி வெரி காம்ப்ளிகேட்டட். அண்ட் சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் டைஃபாய்ட் பாக்டீரியா இஸ் there are more than 2,500 strains of typhoid bacteria. As less as 15 to 20 bacteria can cause infection in human beings. It's called a hidden danger. It can be there in your kitchen, your utensils. நம்ம காமனாக யூஸ் பண்ணுற பொருள்லேயே இருக்கும் உங்களுக்கு, நம்ம அன்றாடமாக வச்சிருக்க இடத்துலயே இருக்கும். And also when you cook food, for example சிக்கன் குக் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் 165 Fahrenheit மேலே குக் பண்ணால் it can be easily destroyed. Other thing is, this is a very strong bacteria, what they say. It can survive even the extreme condition, even acidic condition it can survive. Okay. So proper cook food வந்து cook பண்ணணும். So how do you prevent this typhoid? First thing is safe and hygienic drinking water, properly cooked food. Okay, and then avoid outside food as much as possible, especially this fast food where the hygiene is less. அடுத்து வந்து வேக்சின், டைஃபாய்டுக்கும் வேக்சின் இருக்கு. ஓகே, டைஃபாய்ட் ஃபீவருக்கும் வேக்சின் இருக்கு. வேக்சின் யூஸ்வலி 1 டோஸ் போட்டால் போதும். தட் ஹெல்ப் இன் ப்ரிவென்டிங் டைஃபாய்ட். ஓகே சார். இதை தவிர்த்து டைஃபாய்டு வைரஸ் தவிர்த்து வந்து இஸ் the cholera infection is there. அதுக்கப்புறம் வந்து ஹெப்படைட்டிஸ் இருக்குது. காலரா வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். சிவியர் லூஸ் ஸ்டூல்ஸ் வரும், இந்த ரைஸ் வாட்டர் ஸ்டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாளைக்கு ஒரு 20-30 தடவை லூஸ் மோஷன் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆகுனா உடம்பு ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இமீடியட்லி ஹாஸ்பிட்டல் கேர் தான் அதுக்கு முக்கியம். அதுக்கும் IV fluids, glucose and antibiotics and treatment. And similarly hepatitis A and other group of infection which can cause. பட் எல்லாத்தையும் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சால்மனெல்லா டைஃபாய் மூலியமாக வரக்கூடிய டைஃபாய்ட் ஃபீவர்.